அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணன் பிஜே அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நான் சையீத் இப்ராஹிம், ரியாத் தௌஹீத் கூட்டமைப்பு. என்னுடைய கேள்வி சாவுல் அமீது என்ற பெயரை வைக்கலாமா? அத்தா அம்மா வைக்கிறாங்க, வயசாகிடுது, அதை மாற்றணுன்னாக்கா நிறைய சட்ட சிக்கல்லாம் இருக்குது. அப்படி இருக்கையில் நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த பேர் நீடித்து வைத்திருக்கலாமா அப்படின்ற கேள்விக்கு பதில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ரியாத்திலிருந்து சையத் இப்ராஹிம் அவருடைய கேள்வியை பாருங்கள். இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஷாஹுல் ஹமீத் என்று பெயர் வைக்கலாமா? அறியாமை காலத்தில் அப்படி பெயரை பெற்றோர்கள் வைத்திருந்தால் இப்போ மாற்றணுமா? இப்போ மாற்றும்போது பல சிக்கல்கள்லாம் ஏற்படுமே. சொத்துக்கள் எல்லாம் ஷாஹுல் ஹமீதுன்னு வாங்கியிருப்பார். பேரை மாற்றுவதன் மூலமாக அந்த சொத்து பிரச்சனை, பலவிதமான ரெக்கார்டுகள், ஆதார் அட்டையிலேருந்து ரேஷன் கார்டில் இருந்து எல்லா ஆவணங்கள்லையும் அதில் ஒரு பெரிய சிரமங்களையெல்லாம் சந்திக்க வேண்டி வருமே. அதுக்கு என்ன செய்வது அப்படிங்கிறது கேட்குறாரு. முதல்ல இந்த ஷாஹுல் ஹமீத் என்பதுக்கு என்ன அர்த்தம் அதை பார்க்கணும். ஹமீதுங்கிறது அரபி வார்த்தை. ஹமீதுனா என்னது? அல்லாஹ்வுடைய 99 பெயர்களில் ஹமீது ஒன்று. ஹமீது குரானில் என்ன செய்யும் வரும். ஹமீதுன்னா புகழுக்குரியவன். அல்லாஹ் ஹமீத், அப்துல் ஹமீதுன்னெலாம் பேர் வைக்கிறோம்ல. அப்துல் ஹமீதுனா ஹமீதுக்கு அடிமை. அப்துல்லான்னா அல்லாவின் அடிமை. அப்துல் ரஹ்மான்னா ரஹ்மானின் அடிமை. அந்த ரஹ்மான் மாதிரி இடத்துல எதை வைக்கிறோம்? ஹமீதை வைக்கிறோம். அப்துல் ஹமீத். அப்போ ஹமீதுக்குடைய அடிமைங்கிறோம். அப்போ ஹமீதுக்கு என்ன அர்த்தம்? புகழுக்குரியவன் அல்லாஹ். அல்லாஹ்வை சொல்லக்கூடிய வாசகம்தான் ஹமீத் என்பது. இது அரபி வாசகம். ஷாஹுங்கிறான்ல, ஷாஹு அரபியா? அது அரபி இல்லை. அது பார்சி மொழியில் உள்ளது. ஊர்துலையும் பயன்படுத்துவாங்க. ஷாஹுன்னா மன்னர். ஷாஹுன்னா என்னது? மன்னர், ராஜா. ராஜாவை தான் என்ன செய்வாங்க? ஷாஹுன்னு சொல்லுவாங்க. ஷாஹுல் ஹிந்தின்னா இந்தியாவுடைய ராஜா அப்படின்னு சொல்லும்போது அப்படி பயன்படுத்துவாங்க. அப்போ ஷாஹுங்கிற வார்த்தை அது அரபியோ பார்சியோ மொழியிலோ, ரெண்டு மொழியிலும் இருக்குது. ரெண்டு பார்சியில் உள்ள சொல்லு உருதுலையும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஷாஹுன்னா ராஜான்ற அர்த்தம், மன்னர். ஷாஹை ஹமீதையும் சேர்த்திங்கன்னா இப்போ என்ன அர்த்தம் வரும்? ஷாஹுல் ஹமீது, ஹமீதுக்கு ராஜா. ஹமீதுன்னா என்னது? அல்லாஹ். ஷாஹுல் ஹமீதுன்னா அல்லாவுக்கு ராஜான்னு அர்த்தம். அல்லாவுக்கு ராஜான்னு பேர் வைக்கலாமா? அல்லாவுக்கு ஒரு ராஜாவா? அல்லாவுக்கு ஒரு அரசரா இவர்? ஒரு மனிதனுக்கு பேர் வைக்கும்போது எனக்கு இருக்குத்தனமா அது நாகூரில் அடங்கி இருக்கிறவருக்கு நினைஞ்சிட்டாங்க ஷாஹுல் ஹமீதுன்னு சொல்லி. அவருடைய பேர் அப்துல் காதர் தான். அவர் கரெக்டாக பேர், அவருக்கு அவங்க வாப்பா கரெக்டாக தான் பேர் வச்சுட்டாங்க. அப்துல் காதர்னா என்ன? காதிருடைய அடிமை. அவருக்கு வச்ச பேர், அவருக்கு இயற்கையான பேர் அப்துல் காதிர் தான். அப்துல் காதிர் என்றால் காதிர் என்பது அல்லாவுடைய பேர். காதிருடைய அடிமைன்னா அல்லாஹ் தான் சர்வசக்தி மிக்கவன், நான் அடிமை என்ற அடிப்படையில் அவருடைய பேரை அவங்க பெற்றோர்கள் வைத்தார்கள். அவர் அந்த பேரை தான் தனக்கு வைத்து கொண்டார். அப்துல் காதரை தான் அவர் இருந்தார். பின்னாடி வந்தவங்க புகழ்றோங்கிற பேரில் ஷாஹுல் ஹமீது, கஞ்ச சவாயின்னு நம்ம பட்டங்கள் கொடுக்கும்போது அந்த மாதிரி இந்த ஷாஹுல் ஹமீதுங்கிறத நெஞ்சிட்டாங்க, சேர்த்துப்பட்டாங்க. அப்படி சேர்க்கும்போது அல்லாவுக்கு ராஜா வாங்கிட்டாங்க. அவருடைய பேர் கூட அது இல்லை. நாகூரில் அடங்கி இருக்கிறாரு, அவர் தானே ஷாஹுல் ஹமீதுங்கிறாங்க. ஷாஹுல் ஹமீது நாயகம்ண்டு. அவருடைய பேரை ஷாஹுல் ஹமீது கிடையாது, அவருடைய பேர் அப்துல் காதர் தான். அப்போ அப்துல் காதருங்கிற பேர் இருக்கும்போது அதை விட்டுவிட்டு ஷாஹுல் ஹமீதுன்னு வச்சு தொலைச்சாங்களா. அப்படி பழகி போனோன்னே இதை அந்த பெரியாரை நம்ம ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு அதிகமான பேர் அந்த காலத்தில் நாகூர் பக்தர்களாக இருந்து ஷிர்கில் மூழ்கி இருந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு அவரை நினைவுபடுத்தும் விதமாக இந்த பெயர்களை வச்சாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது வைக்கலாமான்னு சொல்லுங்கள். ஷாஹுல் ஹமீதுன்னா இதனுடைய அர்த்தத்தின் பிரகாரம், இதில் இறங்கக்கூடிய அர்த்தத்தின் பிரகாரம் இப்படி வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கக்கூடாது. ஏன்னா அல்லாவுக்கு ராஜாண்டு வருது. இது வேறு இப்படி வியாக்கியானம் பண்ணி ஹமீதுன்னு அல்லா இல்லை, புகழுக்குரியன்னு ஒரு வச்சுக்கிடுவோம், புகழுக்குரிய ராஜான்னு வச்சுக்கிடுவோன்னு ஒரு வியாக்கியானம் கொடுத்தாலும் அப்படி கூட சமாளிக்கலாம். ஷாஹுல் ஹமீதுன்னு சொன்னால் ஹமீதுன்னு அல்லாவுடைய பேர் இருக்குது, புகழுக்குரியவன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கலாம். அந்த அர்த்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு புகழுக்குரிய ராஜா அப்படின்னு சொல்லி நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்ட்டு சில பேர் சொல்லலாம்.
அப்படி சொன்னால் அந்த ஷிர்க்குங்கிற அர்த்தம் வரல. ஆனாலும் இதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இந்த ராஜா, ராஜாதி ராஜா, இந்த மாதிரி பெயர்கள்லாம் விருக்கத்தக்க பெயர்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேர்லேயே மகா கெட்ட பேர் என்னன்னு கேட்டால் மலிக்குல் அம்லாக், ராஜாதி ராஜான்னு வைக்கிறான்ல, மன்னர் மன்னர் மன்னாண்டு, மன்னர்களின் மன்னர், இந்த மாதிரி பேர் வைக்கிறது தான் வந்து ரொம்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப கெட்டது, பிடிக்காத ஒரு பேர். ஏனென்றால் லா மாலிக்க இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர ஒரு ராஜா யாரும் கிடையாதுங்கும் போது ராஜாதி ராஜாண்டா எப்படி நீங்கள் பேர் வைப்பீங்க? இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். சுஃபியான் என்பவர் அவர் சொல்கிறாரு, ஷாஹின் ஷாஹ், ஷாஹின் ஷான்னு உருதுல ஷாஹின் ஷான்னு வைக்கிறாங்க, அதுவும் இந்த மாதிரி தாங்கிறார். ஷாஹின் ஷான்னு அர்த்தம் மலிக்குல் அம்லாக்குடைய பாரசி வார்த்தை தான். ஷாஹின் ஷான்னா ராஜாவுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி வைக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பேர் வைக்கிறாங்கன்னு ஒரு மனிதன் ராஜா, ராஜாதி ராஜான்லாம் வைக்கிறது அது ஒரு நல்ல ஒரு சொல்லு கிடையாது. இதை ரசூலுல்லாஹ் கண்டித்தது முஸ்லீம்லேயும் வந்திருக்கிறது. அதே மாதிரி உதாரணமாக நம்ம இந்தியாவை ஆட்சி புரிந்த மன்னர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா எல்லா பேரும் ஷாஹின் ஷான்னு அழைக்கப்படுவாங்க. முஸ்லீம் மன்னர்கள் இந்த நம்ம நாட்டை ஆட்சி பண்ணான்ல, எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்றால் அவனை வந்து எப்படி அழைக்கணும்னு கேட்டால் ஷாஹின் ஷா. எது அழைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களோ அந்த சொல்லை கொண்டு தான் அழைக்கப்பட்டார்கள் ஷாஹின் ஷா. சினிமாக்கள்லாம் அந்த அந்த முகலாய மன்னர்களுடைய படத்தெல்லாம் எடுக்கும்போது ஷாஹின் ஷா சொல்லுங்கன்னு தாங்க சொல்லுவாங்க. சினிமாவில் தான் சொல்கிறாங்கன்னு இல்லை, அப்படி தான் அவங்க வந்து அழைக்கப்பட்டார்கள். அந்த மாதிரி அழைக்கணும்னு ஆகியிருந்தார்கள். இந்த அவுரங்கசீப்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி அழைப்பாங்க, ஆலம்கீர், அகில உலக சக்கரவர்த்தி. ஆலம்டா உலகம், கீர்னா அந்த உலகத்தையே கட்டி ஆண்டவர், அகில உலக சக்கரவர்த்தின்னு நினைஞ்சாங்க, அவரை போட்டு அழைச்சாங்க. இப்படியே இந்த அழைத்த ஒரு விஷயங்கள்ல தான் இந்த மாதிரி மனிதர்களை வந்து எல்லை மீறி பேர் வைக்கிறதுல புகழ்கிறது. இப்போ இந்த ஷாவுல் ஹமீதுங்கிறது வந்து ஷாஹுனா ராஜான்னு அர்த்தமாச்சு, ஹமீதுக்கு ராஜா அப்படின்னு வச்சா அது வந்து அல்லாவை குறிக்கிற மாதிரி வர்றதுனால அதை தவிர்க்கத்தான் வேணும். இல்லை அந்த அல்லாவை நாங்கள் நாடலை, புகழுக்குரிய ஒரு ராஜான்னு வச்சுருக்கோம், செல்லமாக வச்சுருக்கிறோம் என்று எதை வியாக்கியானம் கொடுத்தார்களே, ஆனால் அதை அந்த வியாக்கியானமாக நினைத்து கொண்டு வைத்தால் அந்த ஷிர்க்குங்கிறது வராதே தவிர இது ஒரு நல்ல ஒரு பெயராக இருக்காது. இப்போ என்னென்னு கேட்டால் வச்சுட்டாங்க, ஷாஹுல் ஹமீது நினச்சிட்டாங்க, வச்சுட்டாங்க. வச்சதை வந்து ஒரு சொத்து பற்றி இல்லாத ஒரு ஆளாக இருந்தால் என்ன செய்யலாம், ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம். இப்போ நவீன காலத்தில் எல்லாமே ஆவணங்களாக ஆக்கப்படக்கூடிய நேரத்தில் ஒரு பேரை மாற்றுதல் என்பதற்கு நிறைய ரெக்கார்டுகளை மாற்ற வேண்டியிருக்கும். பேரை மாற்றினா பள்ளிக்கூடத்து சர்டிஃபிகேட்டில் இருந்து, பிறப்பு சர்டிஃபிகேட்டில் இருந்து, ஆதார் அட்டையில் இருந்து, ரேஷன் கார்டில் இருந்து, இப்படி வாங்குகிற சொத்து பத்து எல்லாத்துலேயும் எல்லா ஆவணங்களில் இருந்து, வாடகை பத்திரத்தில் இருந்து, அக்ரிமெண்ட் போடுற பத்திரத்தில் இருந்து எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஷாஹுல் ஹமீது அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, மூத்தா போயிடுவீங்க. அப்புறம் பேரை மாற்றிட்டு ஷாஹுல் ஹமீது அப்துல் கார் மாற்றிட்டு போனீங்கன்னு சொன்னால் இது ஷாஹுல் ஹமீதை போட்ட ஒப்பந்தம் ஓன்ட்ட போடலான்ருவாங்க. அப்போ இந்த சொத்துக்கள்லாம் அது மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஷாஹுல் ஹமீதுக்கு வந்து அந்த அர்த்தத்தை கொடுக்காம, ஹமீதுக்கு ராஜான்னு இருக்காம ஒரு புகழுக்குரிய ராஜாண்டு ஒரு அந்த மாதிரி கொடுக்க ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குன்னு நினைத்து கொண்டு அது தொலைஞ்சிட்டு போகுதுன்னு வச்சுக்கிட்டு இனிமேல் அதை வைக்காமல் என்ன செய்யணும், இந்த மாதிரி நிர்பந்தம் ஒன்று இருக்கிறது, நம்ம சொத்துக்களை இழந்துட முடியாது, அது மாதிரி என்ன செய்யலாம்னு கேட்டால் அப்படி இந்த அர்த்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அப்படி நம்ம வந்து அந்த பேரை வைக்கிறதுனால சிக்கல் வரும், சொத்து பத்து ஆவணங்கள் பாதிக்கப்படும்னு வச்சுட்டு இந்த மாதிரி பேர்களை இனி அடுத்த தலைமுறைக்கு வராத அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும்.